செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் 5ஆம் நாள் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் உள்ளார். ஹரிகிருஷ்ணன், மதுரை சித்திரை திருவிழாவின் 5ஆம் திருநாள் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதன் சிறப்பு அம்சங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா 13 நாட்கள் திருவிழாவாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இன்று 5ஆம் நாள் திருவிழாவாக காலை மற்றும் மாலை வேளைகளிலே சுவாமி திருவீதி உலாவானது நடைபெற்று வருகிறது. 5ஆம் நாள் திருவிழாவை பொறுத்தளவுக்கு காலை ஒரு 9 மணி அளவில் திருக்கோவில் வளாகத்தில் எழுந்தருளிய சுவாமியும் அம்மனுக்கும் சர்வ அலங்காரத்தில் தீபாராதனைகள் காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அம்மன் சன்னதி, கீழமாசி வீதி, விளக்குத்தூண், தெற்கு மாசி வீதி, மேலமாசி வீதி வழியாக திருவீதி உலா வந்து வடக்கு மாசி வீதியில் உள்ள ராமாயண சாவடி மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். மீண்டும் அங்கே தங்கியிருந்து இப்போ மாலை இன்னும் சற்று நேரத்தில் அங்கிருந்து புறப்பட்டு கீழே வடக்கு மாசி வீதி, யானைக்கல், கீழமாசி வீதி, தேர்முட்டி, அம்மன் சன்னதி வழியாக மீண்டும் திருக்கோவிலுக்கு செல்ல இருக்கிறார்கள். அந்த திருக்கோவில் வளாகத்தில் வேடர் பரிநிலை என்கிற அந்த நிகழ்வானது நடத்தப்பட இருக்கிறது. ஓதுவார்களால் அந்த வேடர் பரிநிலை குறித்த அந்த லீலைகள் நிகழ்த்தப்பட இருக்கிறது. இரவு 9:30 மணி அளவில் இந்த லீலைகள் நிகழ்த்தப்படும் என திருக்கோவில் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. சித்திரை திருவிழாவை பொறுத்தளவிற்கு கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சிகர நிகழ்வாக மே 6ஆம் தேதி பட்டாபிஷேகமும், 8ஆம் தேதி திருக்கல்யாணமும், 9ஆம் தேதி திருத்தேரோட்டமும் நடைபெற இருக்கிறது. இவ்விழாவுக்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தின் தரப்பில் செய்யப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை வேளைகளிலே சுவாமிகள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள். அந்த வகையில் இன்று 5ஆம் நாள் திருவிழாவில் காலை திருக்கோவிலிருந்து தங்க சப்பரத்தில் புறப்பட்டு மாசி வீதிகளிலே திருவிதி விழா நிகழ்த்தப்பட்டு ராமாயண சாவடியிலே தற்போது தங்கியிருக்கிறார்கள். அங்கிருந்து தற்போது தங்க குதிரை வாகனத்தில் புறப்பட்டு மாசி வீதிகளிலே வந்து மீண்டும் திருக்கோவிலுக்கு வர இருக்கிறார்கள். இந்த தங்க குதிரை வாகனத்தை பொறுத்தளவிற்கு ஒவ்வொரு வாகனங்கள் இருந்தால் கூட தங்க குதிரை வாகனத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசனம் செய்வதற்காக மக்கள் அதிக அளவு குவிந்திருக்கிறார்கள். இந்த மாசி வீதிகளிலே, சாலை ஓரங்களிலே மாலை முதல் தற்போது இரவு வரை தங்கியிருந்து அம்மனையும் சுவாமியும் தரிசிக்கக்கூடிய நிகழ்வானது சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. பல்வேறு நிகழ்வுகள் முக்கிய நிகழ்வுகளாக நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா வருகின்ற 8ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. இப்படி புகழ்பெற்ற அந்த சித்திரை திருவிழா மதுரையில் பல்வேறு இடங்களில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. காவல்துறை பாதுகாப்பு பணிகளும் போடப்பட்டிருக்கிறது. சாமி வரக்கூடிய அந்த பாதைகள் முழுவதுமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மாற்றுப் பாதைகளில் வாகனங்கள் இயக்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் ராமாயண சாவடியில் இருந்து சுவாமியும் அம்மனும் சர்வ அலங்காரத்துடன் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி மாசி வீதிகளிலே திருவீதி விழா வர இருக்கிறார்கள். கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.